ஹே காய்ஸ், வெல்கம் டு தி ஸ்மார்ட் ஸ்னைப்பர். இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்றத அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ யா, பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நிஃப்டியில. அடுத்து பேங்க் நிஃப்டியில என்னன்னு சொல்றேன். அண்ட் யா, ஹியர் இட் இஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு செல்லிங் பயாஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், பேங்க் நிஃப்டியில ட்ரேட் எடுத்திருந்தோம், நிஃப்டியில லெவல் கொடுத்திருந்தோம். ஓகேங்களா? இங்கெல்லாம் எங்கேயுமே ட்ரேடே எடுக்கல. ஏன்னா இங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கலெக்ட் ஆயிட்டு மார்க்கெட் பை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம் நம்ம. ரீசன் என்னன்னா லைக், இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஓபிஸ், இந்த இடம்லாம் ஓபிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே வரும்போது லிக்விடிட்டி விட்டுட்டு வந்திருந்தாங்க. யா, கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க ஒரு லிக்விடிட்டி லெவல் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டியை எடுத்த அப்புறம் செல் ரேஞ்ச் இருக்கு அப்படின்றத நான் மார்க்கெட்ல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு யூடியூப் லைவ் பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த இடத்துல நான் வந்து மார்க்கெட்டிங்கிறது செல் ஆகும், திரும்பவும் டே லோ போய் உடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அண்ட் எக்ஸாக்டா அதே மாதிரி மார்க்கெட் இந்த லோ வந்து உடைச்சது. ஓகே. இங்க லோ உடைச்ச அப்புறம் திரும்பவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் எடுத்த அப்புறம் மார்க்கெட் நல்லா செல் ஆச்சு. இந்த லெவலையுமே நான் மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் திரும்பவும் ஒரு ஃபால். ஸோ மைனர் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க ஒன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிஸ் மைனர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லெவல் இங்க இருந்து. பட் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து திரும்பவும் ஒரு பிளாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 50% ப்ராபபிலிட்டி தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் கரெக்டாக இந்த லெவலில் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே விழுந்து இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் எதிர்பார்த்தோம். லைக் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு உடைச்சதுன்னா மார்க்கெட் மேலே போகும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அப்படின்றது எதிர்பார்ப்பு இருந்தது. ரீசன் என்னன்னா 15 மினிட்ஸ்ல லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் ஆயிருந்தது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிருந்தது. லிக்விடிட்டி கலெக்ட் ஆன அப்புறம் 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல லோவர் டைம் ஃப்ரேம் போய் பாருங்க. யா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹை உடைக்கும் போதே இங்க ஒரு ஒரு சோச் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல ஒரு சோச் கொடுத்துட்டான். ஓகே. அடுத்தது ஒரு லிக்விடிட்டி, ஒரு ஸ்வீப்பும் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு பிளாக்கும் எடுத்துருச்சு, ஆர்டர் பிளாக்கும் எடுத்துருச்சு. இம்பேலன்ஸோட இருக்கு பிளாக். திரும்பவும் மேல பாத்தீங்கன்னா ஒரு பிஓஎஸ் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? திரும்பவும் ஒரு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருக்கு. இங்க இருந்து ஒரு இம்பேலன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பிளாக். ஸோ நான் என்னோட எதிர்பார்ப்புன்னா மேல எங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டியை விட்டுட்டு வந்ததோ அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணும் அப்படின்றத எதிர்பார்த்தேன். பட் மூவ் ஆகல, மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு நிஃப்டியில நடந்தது. ஓகே, நாளைக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் மார்க்கெட் ஓவராலா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாருங்க. யா, இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கா. அதுக்கு கீழே இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஓபி. ஏன்னா உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்கேன் பாருங்க. எக்ஸ்ட்ரீம் ஓபி இந்த லெவல்ல தான் மார்க்கெட் டார்கெட் பண்ணும். ஓகேங்களா? மேபி இந்த லெவலுக்கு வரும்போது மார்க்கெட்ல இங்க இருந்து ஒரு நல்ல ஸ்னைப்பர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இங்க இருந்து ஒரு நல்ல ஸ்னைப்பர் ஆகலாம். ஸோ இந்த லெவலை வந்து அவரா பாருங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல் நான் எதிர்பார்க்கறது. ஸோ ஓவராலா இந்த வீக் வந்து ஒரு செல் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல், ஏன்னா இந்த லெவல் வரணும்னா நாளைக்கு ஒரு ரேஞ்ச் ஆகணும். மேபி வெனஸ்டே வரலாம், வெனஸ்டே இல்லை தேர்ஸ்டே. ஓகேங்களா? தேர்ஸ்டேல இந்த இந்த லெவல் நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி அன்னைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்னைப்பர் ஆகலாம், இல்லைன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த லெவல்ல ஸ்னைப்பர் ஆகலாம். ஸோ இதாங்க. ஸோ அந்த அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டில தான் இன்னைக்கு நம்மளோட மோஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸ் இருந்துச்சு. ரீசன் என்னன்னா அதுல தான் நம்ம டாப்ஸ் அண்ட் பாட்டமை கரெக்டாக எடுக்க முடிஞ்சது. நிஃப்டியில வந்து ஏன்னா இவன் செல் ஆகும்போது அவன் கொஞ்சம் பையில இருந்தான், இவன் பை ஆகும்போது அவன் கொஞ்சம் செல்ல இருந்தான். ஸோ அதான் ரீசன். ஸோ அதனால நம்ம ஒரே ஒரு இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் ஹியர் இட் இஸ். ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம எடுத்தது எங்கன்னா காலையில ஹெச் பொசிஷன் கொடுத்துட்டேன். அடுத்த ஆப்ஷன் பையிங் பொசிஷனும் நான் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும்போது நிஃப்டியில புட் ஆப்ஷனே எடுத்துட்டோம், இந்த இடத்துல எடுத்துட்டோம். இங்க இருந்து நம்ம டார்கெட் TP1 கொடுத்துரும். அதாவது TP1 எங்க சொல்லியிருந்தோம்னா, 5 மினிட்ஸ் போயிடலாம். TP1 இந்த லோ சொல்லியிருந்தோம். ஓகேங்களா?
TP2 எங்க சொல்லியிருந்தேன்னா, இந்த இம்பேலன்ஸோட சொல்லியிருந்தேன் நான். இந்த இது வரைக்கும் வந்து அடிச்சுட்டு போவான் அப்படின்றது. பட் இப்ப அவனுங்க ஃபுல்லா ஃபில் பண்ணல. லைக் இந்த இப்படி ஃபில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து இந்த மாதிரி ஃபில் ஆயிட்டு போயிடுச்சு. ஃபுல்லா ஃபில் ஆகல. ஸோ இதான் TP2 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தது எங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இது வரைக்கும் ஒரு நல்ல பிரீமியம் மூவ்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு நிஃப்டியில பேங்க் நிஃப்டிலாம் பிரீமியம் மூவ்மெண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? கரெக்டா நம்ம ஒரு டாப்ல பிடிச்சதுனால நல்ல ஒரு மூவ்மெண்ட். அதுக்கடுத்து திரும்பவும் ரீஎன்ட்ரி பாத்தீங்கன்னா அதே லெவல்ல வந்து மார்க்கெட் கொடுத்துச்சு. எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல அதையுமே நான் சொல்லியிருந்தேன். இங்க இருந்து திரும்பவும் இந்த லோ வந்து உடையும் அப்படின்றத கூட சொல்லியிருந்தோம் நம்ம. யா, கரெக்டா இந்த லோ வந்து மார்க்கெட் உடைஞ்சுது. ஸோ இதுல முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம இன்னொரு விஷயத்த நோட் பண்ணல. ஒரு இன்டியூஸ்மெண்ட், அதாவது என்னன்னா நம்ம இந்த ஆர்டர் பிளாக் எதிர்பார்த்தோமே தவிர மார்க்கெட்ல வந்து ஆர்டர் பிளாக்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஃபிளன்ஸ் தான். ஆர்டர் பிளாக் வந்து தான் திரும்பணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டை வந்து மார்க்கெட் ஸ்வீப் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸ்வீப் ஆன அப்புறமே நீங்க 1 மினிட்ல ஒரு சோர்ஸை பார்த்தாவே மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு சோச் கொடுத்துருச்சு. ஒரு ஹண்ட் அடிச்சு இந்த இங்கேயே ஒரு சோச் கொடுத்த அப்புறம் இன்டியூஸ்மெண்ட் மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதனால இந்த இந்த ஸ்னைப்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ப்ரெடிக்டிவா இருந்தேன். அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிளாக்ல மிட்டிகேட் பண்ணி நல்ல ஒரு ஸ்னைப் நல்ல ஒரு ஸ்னைப்பர் மார்க்கெட் கிட்டத்தட்ட போயிட்டு திரும்பவும் ஒரு சோச்சை கொடுத்தது. யா, அதுக்கு அடுத்து மார்க்கெட் ரேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளவுதாங்க இன்னைக்கு. இதுதான் பேங்க் நிஃப்டில இருந்த என்ட்ரிஸ். ஓகேங்களா? இது நீங்க ட்ரேட் எடுக்கணும், இந்த ட்ரேட் எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் லைவ்ல ஜாயின் ஆகலாம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னும் என்னென்ன மார்க்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹை, ஒரு லோ, ஓகே, ஸ்வீப்டு ஸ்ட்ரக்சர் இங்க பிரேக் ஆயிருக்கு. ஓகே, ஆர்டர் பிளாக்ன்றது உங்களுக்கு இந்த பாட்டம்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த இடம் வரும்போது மார்க்கெட் சாரி, நிஃப்டில சொன்ன மாதிரி தான் இந்த லெவல் வந்து ஒரு ஸ்னைப்பர் லெவலா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயமும் கூட, ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு பாருங்க 15 மினிட்ஸ்ல. அது அதை பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவல்ல வந்து ஸ்னைப் ஆகும். இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் ஸ்னைப் ஆகும். ஸோ எச்சரிக்கையா இருங்க. இது ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் ஒன் டைம்ல பிரேக் பண்ண முடியாது. பார்க்கலாம் இந்த இடத்துல வரும்போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் நாளைக்கான வியூ இருக்கு. ஸோ நம்ம லைவ் ஜாயின் ஆகுங்க, நம்ம சேர்ந்து ட்ரேட் பண்ணோம். அண்ட் தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய லைக் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.